மெஸ்லியன் 4 உலக சாதனை மஸ்திர எழுத்தியது அர்ஜென்டினா வாய்ப்பை தக்க வைத்து அழுதுகிற போராடி அனுபவித்து நிலவீரனுக்கு இனிமேல் சாதனை முடியாதிருக்கிறது. அதாவது வெட்டி விட்டேன்னு சும்மா இருந்தாங்க மீதும் ஆனால் போராடி வேண்டியது எனக்கு அதுக்கு தங்க அதெல்லாம் கிடைக்க நெல் அணிகள் சம்பள குறைவு வந்து பிஎஸ்என்எல் -85 -76.201 சொன்னு சொல்லக்கூடாது. என்எல்சி -270 21,824 தங்கம் வந்து 1 சவரன் 1,480 1 கிராம் 13,550 அப்போ குறைஞ்சிட்டு -5000 குறைஞ்சிட்டு 1 கிலோ 2,50,000 1 கிராம் $258 வந்து 94.53 விலை நிலவரம். பெட்ரோல் வந்து 107.77 சொல்லக்கூடாது. டீசல் 99.55 மலைக்கோட்டையில் 400 அடி வெள்ளம் தள்ளிவிட்டு வருங்கள் அவனவரை கொண்டு கைது. அதே மாதிரி கதல்னு கட்டியிருக்காங்க. நாணயம் போட்டு ஓட்டு கொல்லணும். நடிகர் ஓகே ஸ்டாலின் விஜய் 2 விஷய முதல்வர் பேசுவார். அதெல்லாம் இருக்கிறவர்கள் வந்து டிவியை பார்த்து அருமை சட்டத்தில் பேசிக்கொண்டே என்ன இதெல்லாம் முதல்வர் பேசும்போது அதோடு பேசினால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். முதல்வர் விஜய் சுமார் குறிப்பிட்ட பல துறைகளில் கேட்டிருந்தால் தங்கள் மக்களின் மனத்தை தொட விட மாட்டேன் கூறினார். இந்த பேச்சுக்கு எதிர்த்து மக்களை மீண்டும் எழுந்த உதயகுருவேசா என்ற கோரிக்கை வைத்தனர். முதல்வர் விஜய் போது திமுக புதிதாக வந்து கூறுகிறார். தயவில் தான் இந்த ஆட்சி நடப்பகுதிகிறோம். மக்கள் தயவில் தான் இந்த ஆட்சி நடப்பதுகிறோம். இந்திய கட்சி போன்றவர்கள் சுயேட்சாக முடிவெடுத்ததன் ஆதரவாக கட்சி என்பவர் முதல்வர் விஜய் அவசரம் பேசினார். அப்போது முதல்வர் ஆதாயம் இல்லாமல் குற்றச்சாட்டு கூறி வருவதாக கூறிய திமுக அறிவர்கள் தெரிவித்து எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணனின் தலைமையில் திமுக வெளிநடப்பு அப்போது திமுக உறுப்பினர்கள் பார்த்து நாங்கள் நையாண்டி செய்தனர். முதல்வர் விஜய் அவசரம் பேசும்போது திமுக உறுப்பினர் மேஜையை தட்டியுடன் அவசரம் எழுப்பி கூச்சல் போட்டனர். ஒரு சிலர் தவைக்க மிளகு விசில் எடுத்ததை கொண்டு சொன்னார்கள். பிற கண்ணிட நடவடிக்கை இருந்தது. சருட்டு எடுத்து கிரிப்படி எடுத்து வெளிநடப்பு பின்பு சட்டப்பேரவை வளாகத்தில் தலைவர் ஸ்டாலின் சந்தித்த முதல் வழக்கங்கள் விசாரணை பேசுவது வேறென சினிமாவனையை தயார் செய்யப்பட்ட டைலாக் பேசிக்கொண்டு அழகாக தகவல்களை அவையில் பதிவு வைக்கும் வேலையை ஆரம்பித்துள்ள உடனே நானும் சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து தெரிவித்து பேச அமைத்து கேட்ட ஆதார் எல்லாம் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு தான் பாயிண்ட் ஆஃப் டர். ஆனால் சபாநாயகங்களை அனுமதிக்கவில்லை. எதிர்கட்சி தலைவராக நான் நேற்று சும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசின. முதல்வரின் கேள்வி கேட்டால் முதல்வர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அமைச்சர் பல முறை சொன்னது திரும்ப பேசின. அமெரிக்கர் அவை நேரம் முடிந்துவிட்டு என்று சென்றபுறம் நாங்கள் வீட்டுக்கு சென்ற பின்னர் ஒரு அமைச்சர் பதில் வைத்து முடிந்தார். ஆனால் என்று முதல்வர் உண்மைக்கு புறம்பாக ஒன்றை சொல்லும்போது மறுத்த இந்த ஆதாரம் பேசுகிற ஆதாரம் கொடுங்க என்று கூறின. இந்த ஆதாரம் கொடுக்கவில்லை. ஆனால் சபையினர் முதல்வர் தொடர்ந்து முதலமைச்சர் என்று ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வந்திருக்க. அந்த ஸ்கிரிப்டை அவர் முடிக்க வரை நான் யாருக்கும் அது சொல்ல மாட்டேன் என துணியில் ஏனேன் மொத்த டைலாக்கையும் பேசி முடிக்கிற யாரும் கட்டு சொல்லக்கூடாது என்ற மனநிலை எப்படி இருக்கோ அதே போல தான் ஒரு ஷூட்டிங் ஷாட் வாங்கிட்டு வந்தேன் உதவி சார். அதே நேரையும் தான் அவர் படத்தை நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் பெரியதான் ஓகே ஸ்டாலின் முதல் விஜய் எப்படியாவது எனக்கு தேவைட்டுக்குள்ள தள்ளணும். விஜய் அதுதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய பதிலுரையை படித்து முடித்த பிறகு முதல்வர் விஜய் சபாநாயகர் அனுமதியை பெற்று எதிர்ப்பு இருக்கும்போது ஒன்று செய்ய நினைக்கிறார். அப்போது அவர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டனர். அதனை இப்போது செய்து சபாநாயகருக்கு அனுமதித்தார். அதன் பதில் விஜய் ஃபினிஷ் முடித்துவிட்டேன் என்ற போல கையை இதனை அவர்கள் கருத செல்வன். ஆனால் இதனுடைய இந்த அதிமுக மக ரசிக்கவில்லை. கருவர் முதலும் நடக்கை கொண்டு அதிர்ந்துடன் கையெழுத்து கொண்டிருப்பதை காணும். தேர்தலும் போது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கி எல்லா பிரச்சனையும் முடித்துவிட்டது என்ற நிருபர்கள் முதல்வர் ஸ்டாலின் கேட்டது. இதுபோல செய்து எல்லாம் முடிந்துவிட்டது என்பது போல கூறுவந்த சட்டப்பேரவைக்கு வெளியே நடந்த சமாதான சட்டப்பேரவைக்குள் முதல்வர் இதே போன்று செய்தார். எதையும் சாதித்து விட்டது என்ற ஒரு தோட்டத்தை அது வெளிப்படுத்தியது. 40 நிமிடங்கள் பேசிய முதல்வர் சட்டப்பேரவை கூட நேற்று சரியாக 9 தொடங்கி கூட்டம் தொடங்கியதும் மறைந்த பிறகுனா உறுப்பினர் சின்னசாமி காலத்தை மற்றும் அறைக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல்வர் விஜய் காலை 9 மணிக்கு தனது பதிலுரை தொடங்கினார். தொடர்ந்து 10:30 மணிக்கு பேச்சை நிறைவு செய்து ஒட்டுமொத்தமாக 42 அவர் பேசினார்.
இதையடுத்து சட்டசபையில் மீண்டும் கூட என தெரிவிக்காமல் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார்.